இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கெரியர் போயிடுச்சு, ஃபேமிலியில் ப்ராப்ளம், டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, ஹைலி டிப்ரெஷனாக இருக்காங்க, கோபம் இருக்குது, யாருமே நம்மளை கண்டுக்கலங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஷியா வந்து விஜய் வீட்டு முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணாங்க, கத்துனாங்கலாம் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ உங்களுக்குலாம் தெரியும்னா நீங்கள் அங்கே இருந்தீங்களா? மனமுறிவு ஏற்படுது அப்படின்னா 2 பேருக்குள்ள தான் தெரியும். இன்னைக்கு கூட அவங்க சொல்லியிருக்காங்க 24 ஒரு நட்பு எங்கள் நட்பு அப்படிங்களா. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கப்ப நம்ம இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. போர்டு மாதிரி ஒன்று போட்டு இந்த படத்தில் இவர் நடித்தார், இந்த படத்தில் இவர் நடித்தார், இவங்கெல்லாம் டைவர்ஸ் ஆச்சு, அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இது வந்து ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பொழுதுபோக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜா அவர்கள் நேற்று சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கலான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இல்லை, அவருடைய பாணி அதுதான், ஞானி இல்லை, அவருடைய பாணியே அவர் தான். அவருக்கு அரசியல் ஆசை ஆர்வம் வந்துருச்சு சூர்யாவுக்கு. ஓகே, கண்டிப்பாக அவருக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லாட்டி எந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது. முக்கிய நிலையில் உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆதன் சேனல் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் இந்த சுச்சி அவங்கள பற்றி தான் நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து அவங்க இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே போய் முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நாம் எதை பற்றி எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா, தனுஷ் அவர்கள் தப்பு, விஜய் அவர்கள் தப்பு, விஜய் வீட்டுக்கு முன்னாடி த்ரிஷா இருந்தாங்க, அஜித் அவர்கள் வந்து ட்ரக்ஸ் சாப்பிட்டாங்க. எதுக்காக இந்த விஷயங்கள் இப்போது சமூக வலைத்தளங்களில் பரப்பணும்? அவங்களுக்கும் ஒரு எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிரச்சனை அப்படின்னா ஏன் மற்றவங்க எல்லாருமே அவங்க இழுத்து விடணும் அப்படின்ற விஷயம் தான். இது மற்ற ரசிகர்கள் இடையில வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்கியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் சுசித்ரா வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்டடான ஒரு சிங்கர் தான். சிங்கர் மட்டும் கிடையாது, சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு படத்தில் ஆமாம் ரேடியோ ஜாக்கி, ஒரு படத்தில் நடித்தாங்க, 2-3 படங்கள் நடித்தாங்க. நல்ல ஒரு டேலண்டடான பர்சன் தான் அவர். அந்த கேங்கில் இருந்தவங்க தான் அவங்க. அந்த இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேங்கில் இருந்தவங்க தான். கார்த்திக் குமாரும் அந்த கேங்கில் இருந்தவர் தான். அதுக்கு பிறகு அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதுக்கு பிறகு டைவர்ஸ் ஆகி போச்சு, எல்லாமே தெரியும். இப்போ வந்து அவங்க ஏன் இதை வந்து வெளியில் கொண்டு வர்றாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. சரி, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எப்போ எந்த வருஷம் நடந்துச்சு, இப்போ இந்த சம்பவங்கள்லாம் இப்போயும் நடக்குதான், இது ரெண்டையும் அவங்க கிளாரிஃபை பண்ணணும். பொதுவாக வந்து போகிற போக்கில் வந்துட்டு எல்லாரையும் வந்து இன்றைக்கி வந்து இவங்க சொல்லக்கூடிய எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸில் இருக்காங்க, ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாங்க. இப்போ அவங்களை நம்பி ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் அவங்களும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அப்படின்னா டெய்லி இவங்க வந்து ஒருத்தரை பற்றியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு வரைக்கும் எந்த ஆதாரமும் அவங்க கொடுத்ததில்ல. ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ ஒரு ஆடியோவில் கிளிப்போ எதுவுமே கொடுத்ததில்ல. அந்த மாதிரி அவன் பண்ணுறான், இந்த மாதிரி இவன் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட ஆட்களும் மறுப்பு சொல்லலை. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, இந்த சம்பவங்கள்லாம் எந்த வருஷம் நடந்துச்சு, இல்லை இப்போயும் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பொதுவாகவே இந்த பார்ட்டி கலாச்சாரங்கிறது சினிமா மட்டும் கிடையாது, இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்துச்சு. ஒரு 10 பேர் வேலை பார்க்குற கம்பெனியில் யாராவது பர்த்டேனா ஒரு பார்ட்டி, எதாக இருந்தாலும் பார்ட்டிங்கிறது. அந்த பார்ட்டி நேரங்களில் ஜாலியாக விளையாடுறது, சிரிக்கிறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒரு கேஷுவலாக ஆயிடுச்சு இன்றைக்கி. அது ரைட்டாக தப்பாங்கிறது விவாதம் 2வது விஷயம். அது இன்றைக்கி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, அப்படிங்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் அது அதிகம். ஒரு படம் பூஜை போட்டால் பார்ட்டி, படம் முடிஞ்சா பார்ட்டி, சக்ஸஸ் பார்ட்டி, படம் ஓடனா பார்ட்டி, படம் ஓடாட்டி பார்ட்டி, எல்லாம் பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. முந்திலாம் பார்ட்டி வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில், சினிமா ஆஃபீஸில் ஒன்று நடக்கும். முக்கியமான வருவாங்க, உட்காந்து பேசுவாங்க, சீட்டில் ஆடுவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, போயிடுவாங்க, இந்த மாதிரி நடக்கும். அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி பப்பில் அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஈசிஆர் கலாச்சாரம்னு ஒரு கலாச்சாரம் போச்சு. ஈசிஆரில் அங்கேருந்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஒரு எல்லா டீம் வந்து ஜாயின்ட் ஆகும். அப்படியே போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு நைட் 2 மணி 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போங்க. ஒரு பெரிய கேங்கே இருந்தது, ஈசிஆர் கேங்கேவும். அவங்களாம் அப்படி காலப்போக்கில் அந்த கலாச்சாரம்லாம் மாறி போய் அவங்கவுங்க இப்போ சில பேர் பெரிய டேரக்டர் இருக்காங்க, சில பேர் நடிகராக இருக்காங்க, சில பேர் அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. அப்படி போயிட்டாங்க இல்லையா. அது ஒரு காலகட்டம். இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, இது அதுக்கு பிறகு இப்போ எப்போ நடக்குது? இவங்க ஒருத்தவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மற்ற யாருக்குமே சம்மந்தப்பட்ட ஆட்கள் வெளியில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது உள்ள அப்படின்னு யாருமே சொல்லலை. இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட் எடுத்து கார்த்திக் குமார் வந்து சுசி லீக்ஸ் வந்து லீக் பண்ணிட்டாரு, அதனால என்னுடைய கெரியர் போயிடுச்சு, ஃபேமிலியில் ப்ராப்ளம், டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, இப்போ நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு, மன நிம்மதி இல்லாமல் இருக்கேன், எல்லாமே அவங்க பேசுகிற எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஹைலி டிப்ரெஷனாக இருக்காங்க. சரி, உச்சக்கட்ட ஒரு மன சோர்வில் இருக்கிறாங்க, ஒரு கோபம் இருக்குது, யாருமே நம்மளை கண்டுக்கலங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதனால தான் திருப்பி எல்லாரையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் பேசலாம் சார்? நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை அப்படின்றப்போ அது சம்மந்தப்பட்டவங்களே நீங்கள் பேசலாம்.
ஒரு விஜயவோ ஒரு த்ரிஷாவையோ அஜித்தோ பேச நீங்க யாரு, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தானே இல்லை சார். அந்த இதில் இருந்தவங்க தானே அவங்களோட நட்பாக இருந்தவங்க தானே. ஓகே. இப்போ நீங்கள் நான் பேசினா அப்படி அந்த மாதிரி ஒரு நடக்குது, நான் ஒரு பத்திரிக்கையாளரா இல்லை நீங்கள் ஒரு ஊடகவியலாளரா அதை பற்றி பேசினா எங்கே இருந்து வந்துச்சு, ஆதாரம் எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அதே கேங்கில் இருந்தவங்க, அதே அவங்களோட நட்பில் இருந்தவங்க, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதில் உண்மை இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல. அதை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் என்னென்னா அவங்க வந்து இதை வந்து கிளியர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நடந்துச்சு நடக்கலை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், மற்ற அவங்க சம்மந்தப்பட்ட த்ரிஷாவுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல அவங்களுக்கு. இது உண்மையாக இருக்குமா இல்லையா, இதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறது, நம்மகிட்ட யாராவது பேசினாங்கன்னா அது என்ன எப்படி பதில் சொல்கிறது, அவங்க அப்படி கம்முன்னு இருக்காங்க. அப்போ அமைதியாக இருக்க உண்மைன்ற மாதிரி ஆயிரும்ல. இல்லை அதுதான் நம்மளும் கேட்கப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா கார்த்திகோட பிரச்சனை, கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை அப்படின்றப்பொழுது அவங்கள மட்டுமே பேசலாமே. உங்களுக்கு அவங்க தான் பிரச்சனை, அவங்களால தான் உங்கள் வாழ்க்கை போச்சுன்றீங்க. ஸோ அவங்கள பற்றி மட்டும் பேசாமல் எதுக்கு விஜய், எதுக்கு அஜித் அவர்கள் பேரில் இவ்வளோ டேமேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அவங்க வேற ஏதாவது நோக்கத்தோட பண்ணல? இவங்க எல்லாருமே ஒரே கேங்கில் இருந்தவங்க தான். ஓ, அஜித் விஜய் அவர்கள் எல்லாரும் ஒரே காலகட்டங்களில் இவங்கெல்லாம் பிஸியாக இருந்த ஒரு ஆட்கள். இவங்க ரேடியோ மிர்ச்சியில் பெரிய ஆர்ஜியாக இருந்தாங்க. ரேடியோ மிர்ச்சியில் இருக்கக்கூடிய பலரும் அந்த காலகட்டத்தில் ஃபெமிலியராக இருந்தாங்க. மிர்ச்சி சிவாவாக இருக்கட்டும், மிர்ச்சி செந்திலாக இருக்கட்டும், நிறையா பேர் அந்த காலகட்டங்களில் சினிமாவுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் பீக்கில் இருந்தாங்க சினிமாவில். அப்போ எல்லாம் ஒரே காலகட்டங்களில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்க. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் இருக்கும். ஓகே. 2002, 2005-06 இந்த ஏரியாக்குள்ளே நடந்திருக்கும் இந்த சம்பவங்கள்லாம். இவங்க சொல்கிற நம்பவம் நடந்திருந்தால் இந்த இயர்க்குள்ள நடந்திருக்கும். இது எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 15 வருஷம் டு 20 வருஷம் ஆச்சு. ஆமாம். அப்படிங்கும் போது ஒரு காலகட்டங்களில் எல்லாரும் அந்த ஒரு இளம் வயதில் பண்ணக்கூடிய தவறுகளாக இருக்கும். அடுத்தடுத்து மாறிடுவாங்கல்ல. இப்போயும் அதுக்கு நடக்குதான்னு இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் சின்ன வயசில் ஸ்கூலில் காலேஜ் படிக்கிறப்ப கட் அடிச்சுட்டு நாங்கள் போனோம், விளாண்டோம், அதெல்லாம் இப்போ உட்காந்து பேசியிருந்தான். அவன் என்னன்னு தெரியுமா, 5 வயசில் அவன் டவுசரே போடாமல் இருந்தான்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுங்க நீங்கள். அது இப்போ டவுசர் போடாமல் இருந்தாருன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை. எந்த வயசில் போடாமல் இருக்குன்னு சொல்லணும்ல. இது சம்பவங்கள்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏன் இவங்க ரொம்ப இதாகிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கெஸ் பண்ண வரைக்கும், இவங்க வந்து இப்போ இன்றைக்கி கேரியர் பெருசாக இல்லை, ஃபேமிலியில் பெருசாக இல்லை, குழந்தை இல்லை, ஹைலி டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. நம்ம கூட இருந்த யாருமே நம்மளை எதுவுமே கேட்கலையே. எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இன்றைக்கி எனக்கு ஒரு சிக்கலில் இருக்குது, நான் பாதிப்பில் இருக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே கை தூக்கல, எனக்கு யாருக்குமே கை கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நேற்று கூட இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பரத்வாஜ் மியூசிக் டைரக்டரை பற்றி. ஓகே. ஜே படத்தில் வந்து நான் ஒரு ஆர்ஜியா நடிச்சிருந்தேன், ஒரு சின்ன கேரக்டரு. அப்போ நீ வந்து கேட்டார், ஒரு கம்யூனிட்டி சொல்லி கேட்குறாரு, நீ அந்த கம்யூனிட்டி சேர்ந்த பொண்ணா, அப்போ உனக்கு கன்னட சிங்கம் தெரியும்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல வான்னு சொல்லி அவர் தான் என்னை பாட்டுக்கு ஆக்குனாரு அப்படின்னு யாரையுமே இல்லை விட்டு வைக்கலவங்க. பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே போட்டு தாக்குறாங்க. அது என்னென்னா ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தான். எனக்கு நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன், தனிமையில் இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் வேறு இடங்களில் இருக்கிறீங்க, நீங்கள் யாருமே நீங்கள் கண்டுக்கல. சரி, அந்த கோபம் தான். இல்லை வேற யாராவது இந்த முக்கியமான இந்த விஜய் அஜித் இந்த மாதிரியான முக்கிய நடிகர்களை பேச சொல்லி ஏதாவது பே பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான கேள்விகளும் சமூக வலைத்தளங்களில் கேட்கப்பட்டு இருக்கு. இல்லை இவங்கள வச்சு ஏன் அதை மூவ் பண்ணணும், இவங்கள வச்சு அதை ஏன் பேச வைக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? ஓகே. இப்போ அப்படி பேசினாலும் கூட இதனால் மார்க்கெட் எதுவும் பாதிப்பு வந்துட போதா அவங்களுக்கு? இல்லை இல்லை, அதுவும் வராது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களுடைய பெர்சனல் தான், பெர்சனலாக வந்து பேசுவாங்க, திருப்பி கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம பிக் பாஸ் நடந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாயாவை பற்றி பேசினாங்க. மாயா வந்து ஒரு லெஸ்பியன், தெரியாது. கமல்ஹாசனை பற்றி பேசினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆள் இருக்க மாட்டாங்க. சுசிலிக்ஸ் எவ்வளோ ஆச்சு, வந்து ஒரு 10-15 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆளே காணோம். ஒவ்வொரு காலகட்டங்களையும் வர்றாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க, அப்புறம் அப்படி போயிடுறாங்க, விட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க பெர்சனலாக பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு யாருமே நம்மளை கைப்பிடிக்கலையே அப்படிங்கிற ஒரு கோவம் தான். ஓகே. அப்போ யாரும் காசு கொடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை, பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. யாரும் அந்த மாதிரி இவங்கள வந்து பேச வைக்கிறது வாய்ப்பு இல்லை. அவங்க பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜில் தெரியல, ஒரு ஆதங்கம் தெரியல, ஒரு ஆதங்கம் தெரியுது, ஒரு கோபம் தெரியுது, விட்டு அழுதுருவாங்க போல். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பராக காசு கொடுத்து செட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து வந்து பேசினவங்களுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம் வராதில்ல. இதுக்கு முன்னாடி கார்த்தியும் அதை தான் சொன்னார், இப்போ பைல்வானும் அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அப்படின்ட்டு. இன்னும் அவங்கள டிப்ரெஷன் தான் உள்ளாக்கும் இந்த நம்ம வார்த்தைகள். இப்போ அவங்க எவ்வளோ இப்போ நம்ம பார்க்க வரைக்கும் தெளிவாக இருந்தாலுமே கூட அவங்கள அப்படியே விட்டா கூட ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வீடியோ போடுறது தப்பு தான். ஆனால் அவங்கள மறுபடியும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல அது இது எப்படி சார் மறுபடியும் இவங்க பேச அவங்க பேசணும்? இல்லை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்னென்னா சம்மந்தப்பட்ட அந்த நடிகர்கள் பேசணும். இன்றைக்கி கார்த்திக் குமார் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபைல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நேற்று கார்த்திக் குமார் பண்ணதாக ஒரு ஆடியோ கிளிப் வந்துச்சு இல்லையா? ஆமாம். அதுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகம் வந்து இன்றைக்கி அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக விசாரணை பண்ண போகிறாங்க. இப்போ அவர் பேசின ஆடியோவில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை
தவறாக பேசுகிற மாதிரியான வந்ததுக்கு அந்த ஆணையம் வந்து இன்றைக்கி விசாரணைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இவர் கார்த்திக் குமாரும் சுசித்ரா மேலே ஒரு சுசித்ரா மட்டும் கிடையாது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யார் இன்க்ளூட் பண்ணியிருக்காரோ எல்லாரையும் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ இந்த 2 வழக்குகள் இப்போ வந்து காவல்துறை சைடில் போன பிறகு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். கமல் சாரோட பார்ட்டியில் கொக்கைன் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. என்ன சார் இது? பெரிய பெரிய ஆட்களோட பேரை டேமேஜ் பண்ணுறதா இல்லை பெரிய பார்ட்டிகளில் இப்படி தான் நடக்குதா? இல்லை, வட இந்தியாவில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடக்குது. சமீபத்தில் கூட ஒரு தெலுங்கு தயாரிப்பாளருடைய பையனுடைய பார்ட்டியில் போலீஸார் ரைடு பண்ணி செய்திகள்லாம் படித்தோம். இதே மாதிரியான போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணை வீட்டில் நடந்த பார்ட்டியில் அரெஸ்ட் பண்ணாங்க. பாம்பேயில் அடிக்கடி நடக்கும் இந்த மாதிரியான பார்ட்டியில் அது மாதிரி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம செய்திகளே வருது இல்லையா, அவங்களுக்கு செய்திகளில் வர செய்திகள் தான். அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்கா அப்படின்றது இவங்க சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்லியிருக்கக்கூடிய ஆள் பெரிய ஆள். ஆமாம், அவங்க தான் அது கிளியர் பண்ணும். இவங்க போய் சொல்கிறாங்க, இல்லை என் பேரை நீங்கள் வந்து அவதூறு பண்ணுறாங்க, என் பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க தான் அதுக்கு ஒரு பதில் அறிக்கை கொடுக்கணும். இல்லை முடிஞ்சால் அவங்க மேலே ஒரு வழக்கு போடணும். அதை விட்டுட்டு இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இது உண்மையாக தானே ஆகும். ஓகே, அவங்க ஏன் சார் நடவடிக்கை? இப்போது அஜித் அவர்கள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட முடியாது. அவ்வளோ உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் மேலே இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து எதுவும் பேசாத காரணம் என்ன? இல்லை இவங்ககிட்ட போனோம் அப்படின்னா அவங்க இன்னும் பேரை டேமேஜ் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் எல்லா நடிகர்களுக்கும் இருக்கா? இல்லை, இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறாங்க, அந்த கேங்குள்ளே இருக்கிறவங்க இன்னும் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இவங்க தொட்டுட்டோம்னா திருப்பி எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சா ஒருவேளை அந்த தயக்கமாக கூட இருக்கலாம் அவங்க பேசுகிறதுக்கு. ஓகே, தனுஷ் அவர்கள் தொடர்ந்து டேமேஜ் பண்ண செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போன இன்டர்வியூலும் கூட பேசினோம். அவங்களோட எங்கே இன்டர்வியூவில் உட்காந்தாலும் பிள்ளையார் சொல்லியாவும் தனுஷ் தான் போடுறாங்க, எண்டிங்கும் தனுஷ் தான் போடுறாங்க. தனுஷோட நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் வந்து நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் கேள்விப்படுறாரு. டிவோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருப்பாரு, மீண்டும் அதுக்குள்ளார அவரும் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாரோ? இல்லை, அங்கே தனுஷை பொறுத்தவரை தனுஷினுடைய வளர்ச்சி நீங்கள் பெரிய வளர்ச்சி இல்லை. ஆமாம், பெரிய வளர்ச்சி. அப்படிங்கும்போது வளர்ச்சி அடைகிறப்போ ஒரு சின்ன ஒரு போட்டியும் சேர்ந்து தானே வளரும். அது அவருடைய நேமை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அவர் ஆரம்பத்தில் விளையாட்டாக சில வேலைகள் பண்ணியிருக்கலாம், அதை வச்சுக்கிட்டே அப்படியே அதவே கண்டினியூ பண்ணுற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி 2 படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், ஒரு ஹிந்தி படம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு இங்கிலீஷ் படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு, தமிழில் பல படங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பிஸியாக இருக்கிறப்ப எனக்கு அதான் புரியல, இதெல்லாம் செய்யறதுக்கு எங்கே நேரம் இருக்கும் அப்படின்னு. காலையில் பாம்பேயில் ஷூட்டிங் நடக்குது, ஈவினிங் வந்து இங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கே சென்னைக்கு வர்றாரு. அவர் டைரக்ட் பண்ணியிருக்க படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஓகே, காலைல 9 to 6 அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு பாம்பேலேருந்து கிளம்பி இங்கே வர்றாரு. வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 18 டப்பிங் பார்க்குறாரு, முடிச்சுட்டு திருப்பி காலை 6 மணி ஃப்ளைட் எடுத்து பாம்பே போகிறாரு. இப்படி பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கிறவர் இந்த வேலைகள்லாம் வந்து அவருக்கு எப்போ டைம் இருக்குன்னே தெரில. சரி, ஏன்னா ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது, 2 பேரை பிரித்து வைக்கிறதெல்லாம் ஒரு தனி மனிதனை எப்படி செய்ய முடியும்? எல்லாரும் மெச்சூர்டான ஆள் தானே, எல்லாம் மெச்சூர்டான ஆள் தான், எல்லாமே செலிப்ரிட்டிஸ் தான். நான் போய் சொன்னோடனே வந்து உடனே அவர் வந்து வேலைக்கு போயிடுவாங்களா, சேர்ந்துருவாங்களா? அது வந்து ஒரு நம்ப முடியாமல் இருக்கு இல்லையா? ஒரு காலத்தில் விளையாட்டாக அந்த என்ன சொல்கிறாங்க, சுச்சிலிக்கே வந்து ப்ராங்காக போட்டாங்க, ஒரு ப்ராங்காக விளையாட்டுக்காக போட்டது தான். கடைசியில் வந்து அது பெரிய ஏன்னா என்னுடைய லைஃபே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கேங்கில் ஏதாவது முன்னாடி விளையாண்டுருக்கலாம், சின்னதாக இருந்திருக்கலாமே ஒழிய இப்போ தொடருவாங்களாங்கிறது இவங்களே சொல்லணும். இப்போ சுசித்ராவே இப்போ இந்த சம்பவங்கள்லாம் இப்போ நடக்குதா அப்படின்னு சுசித்ராவே பதிவு பண்ணால் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். இல்லை அவங்க இது சரியாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ சொல்லியிருக்க எல்லாமே பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், போகிற போக்கில் வந்து சாதாரண சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளாக இருந்த போதை பொருளிலிருந்து ஒரு குடும்பம் வரைக்கும் வந்துட்டாங்க. எல்லாரையும் வந்து ஒரு ஆளை விடாமல் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் இதை பேசி வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். த்ரிஷா வந்து விஜய் வீட்டு முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணாங்க, கத்துனாங்கலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமாக தான் அந்த கேள்வி தான் மறுபடியும் வைக்கப்படுது. இல்லை ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ளே 1000 விஷயங்கள் நடக்கும். ஆமாம், அது பர்சனல். இப்போ இவங்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னா இவங்க அங்கே இருந்தாங்களா அப்படி ஒரு கேள்வி வருதில்ல. இவங்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ உங்களுக்குலாம் தெரியும்னா நீங்கள் அங்கே இருந்தீங்களா, நீங்கள் அந்த பார்ட்டியில் இருந்தீங்களாங்கிற மாதிரி வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. அவங்க இருப்பாங்களா, சாப்பிட மாட்டாங்க, அதான் சொல்லியிருந்தாங்களே சார், தனுஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் ஏன் அங்கே போகிறீங்க? நான் நிறைய கேள்விகள் இருக்குது. இது வந்து என்னென்னா சம்மந்தப்பட்ட நம்ம ஏற்கனவே திருப்பி சொல்கிறது தான், அவங்க தான் அதை வந்து கிளியர் பண்ணணும். இதுக்கான முடிவுகள் வந்து நடிகர்லாம் முன் வந்து எடுக்கணும். இப்போது கார்த்திக் எடுத்திருக்க நடவடிக்கை நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்?
கரெக்டான டைம்ல எடுத்திருக்காரா? கரெக்டான நடவடிக்கைன்ற நான் நினைக்கிறேன். இது வந்து போலீஸில் போயிடுச்சுன்னா இது யார் உண்மை யார் பொய் வெளியே வந்துடும்ல. போலீஸ் வந்து ஓரளவுக்கு பாரபட்சம் இல்லாமல் அவங்க கேஸை நடத்துகிறப்ப உண்மை எங்கே இருக்குது பொய் எங்கே இருக்குது, இவங்க அடிக்கடி டெய்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க, டெய்லி ஒரு நடிகளை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கலாம். லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா, இல்லை இவங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் போலீஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே ஓகே. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், இதெல்லாம் உண்மை தான், இங்கே பாருங்க இவங்க டாக்குமெண்ட்டை நான் தான் ஆதாரம்னு இவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுங்க வாக்குமூலம். ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வரும்ல. அப்போ இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூவ் இப்போ ஆயிருக்கு. இது கண்டினியூ ஆகுதா, முற்றுப்புள்ளியோட முடியுதாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜிவி அண்ட் சைந்தவி நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், பர்சனல் யாருக்கும் தலையிட யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்ட்டு. மறுபடியும் சைந்தவி அங்கேருந்து ஒரு விஷயம் போடுறாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வேற அதாவது மூணாவது மனுஷங்களால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவ்வளோ மன உளைச்சலுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அப்படி உருவாயிருச்சுல அவங்களுக்கு. இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க, அடித்து விடுறாங்க கதை. எனக்கே நான் என்ன ஒரு 5-6 யூடியூப் சேனல் கேட்டாங்க. சரி, ஜிவி ஒரு காலத்தில் அவங்க கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் பேசவே மாட்டேன்ட்டேன், நிறைய இடத்துல பேச மாட்டேன், இதை பற்றி எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டேன். அது என்ன நடக்குதுன்னு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஒரு மனமுறிவு ஏற்படுது அப்படின்னா 2 பேருக்குள்ளே தான் தெரியும், யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னைக்கு கூட அவங்க சொல்லியிருக்காங்க 24 ஒரு நட்பு எங்கள் நட்பு, நாங்கள் நட்பாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்களா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கப்ப நம்ம இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அடுத்தவங்களுடைய பெட்ரூம் எட்டி பார்க்க வேண்டிய அசிங்கமான வேலையை நம்ம செய்யக்கூடாது. இப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்காக அவங்க சேர்ந்து வாழ்ந்துருக்கணும். ஆனால் என்ன காரணத்துக்காக பிரிஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பல்வேறு காரணங்கள் பல்வேறு டைமென்ஷனில் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், மனசாட்சிக்கு ஒத்து அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் என்ன காரணத்துக்கு பிரிஞ்சாங்க. நாளைக்கு அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து லீகலாக அவங்க ஒன்றும் மூவ் பண்ணல, ஒரு விலகி இருக்கிறாங்க அவ்வளோதான் வழியா. நாளைக்கு மனசு மாறி அந்த குழந்தைக்காக 2 பேரும் சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம திருப்பி அதுக்கும் பேசக்கூடாதுல்ல, வெயிட் பண்ணுவோம். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சேரணும்னு ஆசைப்படுவோம், அவ்வளோதான். ஓகே. மறுபடியும் இதை பற்றி பேசுகிறவங்க மேலே இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக இந்த மாதிரி எங்களை ரொம்ப துன்படுத்தாதீங்கன்னு தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. கேஸ் போடுன்ற அளவுக்கு போனால் தான் இவங்களோட வாய்கள் கொஞ்சம் அடைக்க. இல்லை, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அது பண்ண முடியாது. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு கதை போட்டால் என்ன பண்ண முடியும்? புரியுது. அதை அவங்களா பர்சனலாக வந்து அந்த சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறத ஒழிய இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு செய்தியை போட்டுருவாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷை பற்றின வீடியோஸு ஃபோட்டோஸு மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி எரியாங்க, ஏகப்பட்டது. சோசியல் மீடியா திறந்தாலும் அந்த தான். இப்போ கூட வரப்போ கூட ஒரு மீம் பார்த்தேன், அந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு வால் இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக அவருடைய ஃபோட்டோவை போட்டு கீழே வரிசையாக எல்லா ஃபோட்டோவும் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் இந்த செவரு எத்தனை பேர் காவு வாங்க போகுதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நிறைய வீடியோ. அப்புறம் இன்னொரு போர்டு மாதிரி ஒன்று போட்டு இந்த படத்தில் இவர் நடித்தார், இந்த படத்தில் இவர் நடித்தார், இவங்கெல்லாம் டைவர்ஸ் ஆச்சு. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இது வந்து ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பொழுதுபோக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சுதான் அவங்களும் பேசாமல் இருக்காங்க. இது ஒரு சும்மா ஜஸ்ட் ஜாலியாக அவங்களும் விட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சிம்புக்கு இப்படி தான் நடந்தது. சிம்பு அவர்கள் மேலே சர்ச்சை வந்தப்போ இவங்களோட இணைஞ்சாங்க, இவங்களோட பேசப்பட்டாங்க அப்படின்னு வந்துச்சு. இது அப்படியே தனுஷுக்கு நடக்குது. இல்லை, காலங்காலமாக அந்த காசிப்புங்கிறது வந்து இருக்குது. சரி, அது படிக்கிறதுக்குனே புத்தகம் வாங்குவாங்க. குமுதமானதை விட அந்த காலத்தில் ஆமாம் கிசுகிசுன்னு போடுவாங்க. அந்த கிசுகிசையை பார்க்கறதுக்குனே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, படிப்பாங்க. அப்போ என்னன்னா ரொம்ப நாசுக்காக நாகரிகமாக இருக்கும். இந்த 3 எழுத்து நடிகை, நடிகை, ரயில் நடிகை, மயில் நடிகைன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை படிச்சுட்டு போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யார் அது அப்படின்னு இந்த மாதிரி அது ஒரு பற்றின விவாதமாக போகும். அப்படிங்கிறனால அது ஒரு காசிப்புங்கிறது வந்து அது ஒரு காலங்காலமாக இருக்கிற விஷயம்தான். இன்றைக்கி அது காசிப்புங்கிறத தாண்டி அவதூறு ஆயிடுச்சு. அதான் அந்த ஒரு லிமிட்டுக்கு தாண்டி போயிடுச்சு. லிமிட்டுக்கு தாண்டி போய் நேரடியாகவே அவரை வச்சுருந்தார், இவரை வச்சுருந்தார், இதனால தான் இவங்க பிரிஞ்சாங்க, இதனால தான் இவங்க சேர்ந்தாங்க, இந்த பிரச்சனை காரணமே என்னென்னமோ காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நேரடியாக பாதிக்கிறதில்ல. ஒரு சின்ன மனத்தாங்கல்ல இருந்து திருப்பி சேர்றதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த சமூக வலைதளங்களை பிரித்து விட்டுருவாங்க போல. அது ஒரு வருத்தமாக இருக்குது. பேசாமல் இருங்கப்பா, 2 பேரும் சமாதானமாய் பின்னாடி சேர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் அவங்க அப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. நாங்கள் வந்து எங்களை காயப்படுத்திடாதீங்க அப்படின்னு. உண்மையிலேயே வந்து ஒரு பிரிவுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வேதனை, வலி. அதுவும் இவங்க வந்து ஸ்கூல்லேருந்து ஒன்றா போனாங்க. எனக்கு நல்லா தெரியும், ஸ்கூல் மெட்டு. அப்புறம் வந்துட்டு 2 பேரும் மியூசிஷியன் ஆகிறாங்க. இவர் மியூசிக் டைரக்டர் ஆகி இந்த விளம்பர படங்கள்லாம் ஜிங்கிள்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஜிங்கிள்ஸ்க்கு இவங்க பாடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட் பட வாய்ப்பு கிடைக்கிது. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, ஸ்மூத்தாக போகுது. அப்புறம் பட வாய்ப்புகள் வருது, குழந்தை பெறுது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஜேர்னி அவங்களுடைய வாழ்க்கை. அதில் இன்றைக்கி ஒரு பெரிய விரிசல் வந்துருக்குங்கிற போது 2 பேருக்குமே ஒரு பெரிய ஷாக். 2 பேருமே அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதை மறக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
ஏன்னா ஒரு நாள் 2 நாளுடைய பழக்கம் கிடையாது. ஒரு 24 வருஷம் இன்னைக்கு கூட அதான் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய நட்பு 24 வருஷம் நட்பு. நாங்கள் கணவன் மனைவியாக பிரிஞ்சிருந்தா கூட எங்கள் நட்பு தொடருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஜிவியும் அதை உறுதிப்படுத்தி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது இதில் தேவையில்லாமல் அடுத்த ஆட்கள் உள்ள புகுந்து இதனால தான் அவர் பிரிஞ்சார், அதனால தான் அவர் பிரிஞ்சாருன்னு அவங்களுக்கே தெரியுமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்டு. இளையராஜா அவர்கள் நேற்று சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கலான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் எஸ்என் ஞானியா? இல்லை, அவருடைய பாணி அதுதான். ஞானி இல்லை, அவருடைய பாணியே அவர் தான். இன்னைக்கு நேரத்தில் நான் எப்போ இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி அவருடைய பாணி தான். முதல்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். நம்ம வந்து ஒரு சிம்பனி மாதிரி ஒரு விஷயத்த இந்தியாவில் முதல் முறையாக இவர் பண்ணியிருக்கிறார். அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கலக்காமல் அவருடைய அந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணணும். அது சிம்பனி என்னென்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் முதல்ல பண்ணுறதுல கூட வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணார். அதெல்லாம் நீங்கள் அவர் பேசுறதே பார்த்துருப்பீங்க. இது முழுக்க முழுக்க சிம்பனியை மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு 35 நாளில் அதை எழுதி முடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய இந்தியாவுக்கே ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஒரு ப்ரைடு, பெருமையான விஷயம். அதை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அவர் போகிற போக்கில் எல்லாரையும் போகடா நீங்கள்லாம் அப்படின்ற தலைவர் தாட்டி விட்டு அதையும் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நீங்கள் வந்து சமீபத்தை பற்றி நிறையா வீடியோ வருது, பார்த்துட்ருக்கேன். எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரமே இல்லை. நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். 35 நாளில் வந்து ஒரு சிம்பனி எழுதி முடிச்சிருக்கிறேன். பட வேலைகள் பார்த்துட்ருக்கேன். எனக்கு பிஸியாக இருக்கேன் அப்படின்றாரு. அதெல்லாம் வந்து ஓகே. ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ நாள் அவர் மேல் வச்ச குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் கொடுத்ததா சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஓகே. அதாவது என்னையை பற்றி அவதூறுகள் பண்ணுறாங்க, என்னை பற்றி தவறான செய்திகள் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை அவர் பேசியிருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். எது எப்படியோ அவருடைய வேலையினால் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார். அவருடைய சாதனையினால் ஒரு நாள் நடந்த சர்ச்சைக்கு நான் இதை எதுவுமே காதில் வாங்கலை, என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிம்போனிங்கிறது வந்து ஒரு ஒரு தமிழ் இந்தியாவில் அவர் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பீத்தோவன் பண்ணியிருக்காரு, மொசாட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மொசாட்லாம் வந்து 8 வயசுல சிம்பனி பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. பீத்தோவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பீத்தோவனுடைய இசை வந்து உலகம் முழுக்க பேசப்பட்ட இசை. ஆனால் அவரால் கேட்க முடியாது. அவர் கொஞ்சம் நாட்டில் அவர் காது கேட்குற செயல்பாடு நின்று போச்சு. அவருடைய இசையை உலகம் முறை கொண்டாடுச்சு. ஆனால் அவருக்கு கேட்கும் செவித்திறன் நின்று போச்சு. உலகம் எப்படி வாழ்க்கை எப்படி வித்தியாசமான வாழ்க்கை பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய இளையராஜாவுடைய வாழ்க்கையும் மொசாட்டுடைய வாழ்க்கையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். மொசாட்டுடைய அவரோட அப்பா வந்து ஒரு மியூசிஷியன். இவர் 3 வயசு 4 வயசுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இயற்கையாகவே. மொசாட் இளையராஜாவும் அந்த மாதிரி தான். அவரும் இயற்கையாகவே ஒரு இசை அவருக்கு இருந்த விஷயம். அதனால் அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவர் 8 வயசில் சிம்பனியை எழுதி முடிச்சிருக்கிறாரு. இவர் வந்து 70 வயசில் முடிச்சிருக்கிறாரு. பியூராக அந்த லாங்குவேஜில் மட்டும். வேறு ஃபஸ்ட்டு ஏற்கனவே ட்ரை பண்ணுறப்ப கூட சில இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நம்ம கொண்டு போனோம், அதை வச்சு அதை பண்ண முடியாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்காங்க போல சிம்பனியில். அதெல்லாம் இல்லாமல் பியூரான சிம்பனியை இப்போ எழுதி முடிச்சிருக்கிறாரு. அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம் கூட. சார், கடைசியாக ஒரு கொஸ்டின்னா, சூர்யா அவர்கள் திமுக இணையறாரா? திமுகவில் இணையில, கட்சி அவருக்கு அரசியல் ஆசை வந்து விட்டது. மன்றத்தினுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டோம். உங்களுக்கு எல்லாம் எதிர்காலம் இருக்குன்னு சொன்னது இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஒவ்வொரு மன்ற நிர்வாகிகளை வச்சு ஒரு கல்யாண மண்டபங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி. விஜய் இதே வேலையை தான் செஞ்சார். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி மன்ற நிர்வாகியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்து ஆலோசனை பண்ணார். அவருக்கு அரசியல் ஆசை ஆர்வம் வந்துருச்சு. சூர்யாவுக்கு கண்டிப்பாக அவருக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்லாட்டி எந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண போறாரா அப்படிங்கிறது வருகிற காலத்துலாம் தெரியும். அரசியல் ஆசை அவருக்கு வந்துருச்சுங்கிறதான் விஜய் பண்ண அதே ஸ்டைல் தான். ஓகே, அதான் விஜய் பண்ண அதே ஸ்டைல் தான் சார். ஆனால் எப்போ இறங்க போறான்றது அவருக்கு 26 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் 26 தான் இருப்பார். ஏன்னா விஜய்க்கு காம்படேட்டரா யாரும் இவரை பின்னிருந்து இயக்குகிறார்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஓகே ஓகே. விஜய் இறங்குற போது விஜய்க்கு டஃப் கொடுக்கறதுக்கு இவர் இறக்குறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஆனால் சூர்யாவுக்கு இந்த மாதிரியான வரவேற்பு இருக்குமா சார்? அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா விஜய் அளவுக்கு ஒரு வரவேற்பு வேணும். இல்லை, விஜயுடைய ரேஞ்ச் வேற இல்லை. அவர் இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறாரு. இவருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவருக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஏன்னா இவருக்கு நடிகரை தாண்டி இவருக்கு வேற ஒரு முகம் இருக்குல்ல. சூர்யாவுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் நிறைய சமூக பிரச்சனைகளுக்கு பேசுறாரு, குரல் கொடுக்குறாரு. ஒரு நடிகருக்கு சேர்ற கூட்டத்தை தாண்டி இவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு காமன் மேன் கூட்டம் இருக்கு. சினிமாவை ரசிக்காத மக்களும் இவர் பின்னாடி சேர்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குது, இது எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாரு, அரசியல் இயக்கமாக மாற்ற போகிறாரா, இல்லை எதுவும் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரா, இல்லை ஒரு எதுவும் அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கமாக ஆரம்பிக்க போகிறாரா, பல்வேறு இது இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் போய் மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசி அழைச்சி அதை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே, சினிமாவில் இருக்கவங்களாம் அரசியலுக்கு போகிறாங்க. அரசியல் இருக்கவங்களாம் அடுத்து ரிட்டையர் ஆனா சார்?
அரசியல் இருக்கவங்க எதுக்கு ரிட்டையர்ட் ஆக போறாங்க? காலம் கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் பதவி ஆசை விடாது. ஓகே. யானையின் காதில் இது என்ன சொல்லுவாங்களே, எனக்கு அதுக்குள்ளார ஊசி போனா கூட ஊசியின் காதில் ஆணை போனா கூட மனுஷனுடைய ஆசை போகாது. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு அந்த பதவி இருக்கிற வரைக்கும், பதவி கடைசி இந்த மண்ணா போற வரைக்கும் பதவி இருக்கும். அந்த ஆசையை வந்து விட்டுக்கிட்டே போகாது. சரி. ஆனா இப்போ ஆல்ரெடி அடுத்த விஜய் யாருன்னு பேசியிருந்தாங்க. அடுத்த சூர்யா யாருன்ற கேள்விக்கும் அடுத்து வித்துட்டுருவாங்க போல. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சூர்யாட காலியாக தான் இருக்கு. அவரே சமீபகாலமாக ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுக்கல, தேட்டருக்குலாம் ஒரு பிரேக் கொடுக்கல, கங்குவா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவரே அடுத்தடுத்த மூமெண்ட்லாம் நடந்து போயிட்டு இருக்கு. அடுத்து கங்குவா தான் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பிரேக்காக. தேட்டரிக்கலாக ஒரு பெரிய ஜெய்பீமுக்கு தெரிஞ்சு பெருசாக அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால் அதுக்காக அவரே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணுறாரு. அது வெயிட் பண்ணுறாங்க, அதை பார்ப்போம் அப்படின்னு. ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். பாலா அவர்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பாலா லாரன்ஸ் அவர்களுக்கு? லாரன்ஸ் அவர்கள் இருக்கிற பணத்தை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. பாலா அவர்கள் மேலே நிறைய பாசிட்டிவ் வந்தாலும் சில விமர்சனங்கள் வருது, அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார் நடக்குது? இல்லை, நிறையா உதவிகள் செய்கிறாங்க. அது எதுக்கு செய்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது. அது போக காலங்களில் தெரியும். நேற்று கூட ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, இந்த கருப்பு பணத்தை பற்றின ஒரு விஷயங்களும் அவர் முன்னாடி வச்சிருக்காங்க. அது ஏன் பாலாவை தேர்ந்தெடுத்து கருப்பு பணத்தை கொடுத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எத்தனையோ பேர் இன்னைக்கு கருப்பு ஒயிட் ஆக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அப்படி பாலாள்கிட்ட கொடுத்து பாலா பேர் வாங்குறதுக்கு யாருக்கு இவ்வளோ பெரிய பணத்தை செலவழிக்க போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு சந்தேகம் தான் அது. எனக்கு தெரிஞ்சு அவருடைய சொந்த பணத்தை போட்டு தான் பண்ணுறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்ணுறாருங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 1-2 நீங்கள் செஞ்சுட்டு தெரியாமல் பண்ணியிருக்கலாம். தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறப்ப 10 கேமராவோட 10 ஆட்களோட 10 யூடியூப் சேனல்ஸோட போய் அங்கே ஒரு விஷயம் பண்ணுறப்ப ஃபாலோ பண்ணி எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ நிறையா இந்த கிராமத்தில் போய் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாருன்னா அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி வரதெல்லாம் ஃபாலோ பண்ணி போய் ஒரு பெரிய கவரேஜ் நடக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது, இது ரைட், ஓகே, இது ஏதோ ஒரு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஏதோ வேலை செய்யுது, இவர் ஏதோ ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அடுத்து சினிமாவில் நடிக்கிறார். ஓகே, சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஒரு பெரிய நிறுவனம் அவங்க வந்து இவருக்கு பேக்கப்பாக இருக்காங்க. அந்த நிறுவனம் தான் இவர் கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 மாதமாக பலரும் போய் கதை சொல்லிட்டு வந்தாங்க, கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ லாரன்ஸும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்துருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா, ஆட்கள் இருக்காங்களாங்கிறது வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அந்த நிறுவனம் ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு ஃபண்ட் மூலிமா ஏதாவது இல்லை, இவரை கைட் பண்ணுறாங்க. ஓகே, இவரை வந்து அவங்க வந்து அந்த நிறுவனம் தான் இவரை வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான் கதை கேட்குறதா எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. சமீபத்தில் கூட 2-3 பேருக்கு கதை சொல்லிட்டு வந்தாங்க. ஓகே, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பெரிய உயர் அதிகாரிகள் தான் பாலாவுக்கு ஒரு வழிகாட்டுதல். பாலா கேட்கறது இல்லை, பாலா கேட்டால் அவர்கிட்ட சொல்லிருங்க, அண்ணன்ட்ட சொல்லுங்க, சார்ட்ட சொல்லுங்க, அவர் ஓகேட்டாருன்னா பார்த்துருவோம்ன்ற மாதிரி அவங்க வந்து இவரை வந்து கைட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு புதுசாக வர்றப்ப அருமாரி பகுதியிலையும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ஒரு பாதுகாப்புக்கு இருக்கிறாப்புல. ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விஷயங்கள் நடக்கிறப்ப கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்குது. சந்தேகத்தை எழுப்பு சிறப்பாக. அதுக்கு சொன்ன மாதிரி அடுத்தடுத்து தான் சார் நம்மளுக்கு விட தெரியும். ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னும் நினைச்சல உங்களை செய்தி முறை தேடி நான் உங்க முரளி. நன்றி, வணக்கம்.